ஸோ நைட்டு பூரா ஒரு பயங்கரமான பால் சண்டை நடந்திருக்கு. என்னங்கிறது எல்லாம் இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன் நைட் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு. நைட்டு வந்து பிக் பாஸ் வந்து ஃபஸ்ட் அந்த ஐபேக் ஐஸ்கிரீம் அனுப்பிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஒரு பர்கர் அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு. எல்லோரும் செம்மையாக ஹாப்பியாக இந்த பர்கர்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, திவ்யாவும் சாண்ட்ராவும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஜெயிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, ரொம்ப லேட்டாக்கி நம்ம வேலை செய்யாமல் இருந்தோன்னா எப்படி நைட்டு நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க, ஸோ நம்ம இவ்வளோ வேலையிலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம், ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, எஸ்கேப் ஆகிடலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்துட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சனால திவ்யாவும் சாண்ட்ராவும் என்னென்னா கொஞ்சம் நேரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தரையில் படுத்து தூக்குறது, நின்று தூக்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிளான் என்னன்னா, விக்ரமை தூங்க விடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா விக்ரம் வந்து சீக்கிரமாக தூங்கிடுவார். விக்ரமும் இவங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ண வைக்க முடியும், கையை பிடிச்சா தூக்க வைக்க முடியும். ஸோ அவரு கூடயே வந்துட்டு இருந்தார். இவங்க 2 பேர் கொஞ்சம் நேரமாக உட்காந்து படுத்து தூக்குறதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற டைம் வரும்போது திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. திவ்யா அடிக்கடி தலையில் வந்து அந்த மாதிரி துணி கட்டி வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். தலைவலிக்குதுன்னு சொல்லி எனக்கு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸும் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு ஏதோ டேப்லெட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டேப்லெட் சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. ஏன்னா அவங்க ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது பிக் பாஸுக்கு தெரியும். அதுக்காக தான் பிளான் போட்டே அவங்க இந்த பர்கரே கொடுத்துருக்காங்க. ஏன்னா தெரியும் 2 பேரை வச்சு இத்தனை பேருக்கு மத்தியானமும் நைட்டு 2 வேளை குக் பண்ண வைக்கிறது தப்புங்கிறது பிக் பாஸ்க்கு தெரியும். ஸோ தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுத்து சைடில் அவர் வந்து ஹெல்ப்பும் பண்ணிட்டாரு. அதனால இவங்க 2 பேரையும் வந்து அதனால தான் மிச்ச வேலையெல்லாம் குக்கிங் ஒர்க் இல்லாதனால தான் மிச்ச வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி பிக் பாஸ் விட்டுருக்காரு. ஸோ பிக் பாஸ் பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டேப்லெட் கொடுத்து விட்டுட்டாரு. இங்கே வந்து திவ்யா வந்து ஒரு பால் குடிக்கணும், சார் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய பேர் சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டேப்லெட்டுக்கு எதுக்கு டீ அப்படின்னு. டேப்லெட்டை வந்து டீயோட கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு அவசரம்னா ஒரு டீ குடிச்சிட்டு தான் ஒரு டேப்லெட் சாப்பிடுறது, தலைவலி வந்தால் ஒரு டீ, ஏதோ ரொம்ப பசிச்சா ஒரு டீ அப்படிங்கிறது வந்து நிறைய மக்களோட பழக்கம். ஆனால் திவ்யா கிட்ட என்ன பிரச்சனைனா, அதை வந்து சாஃப்டாக சொல்ல மாட்டாங்க. சொல்லும்போதே அடிக்க வர மாதிரி தான் சொல்லுவாங்க. அதான் திவ்யாவோட மெயின் ப்ராப்ளம். ஸோ திவ்யா என்னென்னா, நான் எனக்கு எனக்கு வந்து தேவை, எனக்கு வாமிட் வருது, எனக்கு பசிக்குது, ஸோ நான் ஒரு டீ போட்டு குடிக்க தான் செய்வேன், நீங்கள் தரலைனாலும் நான் பால் எடுத்து டீ போட்டு குடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கிட்ட சொல்லிடுறாங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து கேப்டன், அவர் பால் எடுக்கக்கூடாது, மார்னிங் ஒரு டீ ஈவினிங் ஒரு டீ, இதுதான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இது நீங்கள் போட்ட ரூல்ஸ் தான். ஸோ டீ அலோவ் பண்ண மாட்டேன்னு எஃப்ஜே சொன்னதுனால இவங்களும் இப்படி என்னென்னா ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டாங்க. இவங்க ஹார்ஷாக சொன்னோடனே எஃப்ஜேக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் பால் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துகிட்டு போய் வெளியே கொண்டு வச்சிடுறாரு. அது திவ்யாவுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்னா திவ்யா கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தெரியும். கெமி ஒரு நாள் குளிச்சுட்டு லேட்டாக வந்தாங்கங்கும்போது கெமிக்காக எல்லார்ட்டையும் சண்டை போடுவாங்க. பாவம் லேட்டாக வந்தனால இப்போ காய குழம்பு அவங்க செஞ்சு வச்சு கொடுக்க முடியாது, ஸோ ஒரு முட்டை கொடுத்தோடனே நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம், ஒரு முட்டையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி யார் எந்த இடத்துல ஃபுட்டு கேட்டாலும் திவ்யா நோ சொல்லவே மாட்டாங்க. அதனால திவ்யாவுக்கு ரொம்ப கோந்துருச்சு. நான் எல்லாருக்கும் கொடுப்பேன், ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. திவ்யாவை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய நேரம் தலையில் வந்து துணி கட்டிகிட்டே தான் வேலை பார்ப்பாங்க. தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு தலையில் துணி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு தலைவலிக்குதுன்னு கேட்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்கு கூட நீங்கள் வந்து பால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இது திவ்யாவோட கோவத்தை யூஸ் பண்ணி சாண்ட்ரா வந்து பயங்கரமாக ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க. இந்த சாண்ட்ரா வந்து உடனே எஃப்ஜே வந்துட்டு சீப்பு அது இதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அக்கறை இருந்தால் சாண்ட்ரா வந்து சரி நாளைக்கு என்னோட பாலை இன்னைக்கு திவ்யாவுக்கு கூடன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அவங்களோட பிரச்சனை வந்து திவ்யாவுக்கு பால் கிடைக்கணுங்கிறது கிடையாது, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து எஃப்ஜே வந்து நீ ரொம்ப சீப் அப்படின்ட்டாங்க. எஃப்ஜே விடுவாரா, எஃப்ஜே அதுக்கு மேலே ஸோ வந்து நான் சீப்பா நீ தான் சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே அதுக்கு மேலே கத்தி விட்டுறாரு. இந்த பக்கம் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, சாண்ட்ரா கிட்டே சொல்கிறாங்க, நீ வந்து விடாத, இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்களை விட்டுறாத அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ரா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கனி தான் எல்லாத்துக்கும் காரணம், கனி தான் அங்கேருந்து ஆர்டர் போடுறது, எல்லாத்துக்குமே கனி, நின்னா கனி நடந்தா கனின்னு சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி சண்டை போயிட்டே இருக்குது. இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப லெங்க்தியாக வீடியோ போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.